கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக வாசிப்போம். ஏசாயா 62 அதிகாரம் அது 3ஆம் வசனத்தில், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய பாவங்களுக்காகவே சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இன்றைக்கும் உயிரோடு விட்டிருக்கிறார். இங்கேயும் என் நாமத்தினால் எங்கு 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்திலே இருக்கும்படியாய் பாதுகாக்கிறார். அதற்காகத்தான் சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கரத்தில் தானே ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் சாத்தானானவன் அவர்களை உலக உணவு இச்சையை கொடுத்து அவர்களை சாத்தானுடைய கரத்திலே அவர்களை மாற்றிக்கொண்டதனாலே அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருக்க முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு வாழ்க்கையை பார்க்கிறோம். யோபுவையும் சாத்தான் தன்னுடைய கரத்திலே தேவனுடைய கரத்திலிருந்து தன்னுடைய கரத்திலே பறித்து கொள்ளும்படியாக பல சோதனைகளை கொண்டு வந்தான். ஒட்டகம், ஆடு, மாடு, சொத்து எல்லாவற்றையும் இழந்து தன் பிள்ளைகளை இழந்த சூழ்நிலையிலும் தன் மனைவியே சொல்லுகிறார், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி. ஆனால் யோபு உறுதியாக கர்த்தருடைய கரத்தில் இருந்தார். தன் நண்பர்கள் ஆறுதலுக்காய் தருணத்தில் வந்தாலும் ஆறுதல் அவர்கள் சொல்லவில்லை. யோபுவை வேதனைப்படுத்தினார்கள். தேவனுடைய கரத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அவர் விலகவே இல்லை. கடைசி வரைக்கும் தேவனுடைய கரத்திலே தன்னை காத்து கொண்டார். தேவன் அவருடைய இரட்டத்தனைய ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் பலவிதமான சோதனைகளை சாத்த நம்மிடத்திலே கொண்டு வந்து தேவனுடைய கரத்தை விட்டு உன்னை பிரிக்க பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான இச்சைகளை, பழிவாங்குகிற இச்சை, பெருமையின் இச்சை, பொறாமையின் இச்சை, அதிகாரம், பதவி என்ற இச்சையை கொண்டு வரும்போது நீ பிசாசின் கரத்திலே போய்விடுகிறாய். நீ பதவிக்காய் ஓடும் பொழுது, அதிகாரத்துக்காய் ஓடும் பொழுது, ஸ்தோத்திரம், பணத்திற்காக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று வேதம் சொல்லுகிறது. பணத்திற்காக பிரயாசப்படும் பொழுது விசுவாசத்தை விட்டு விடுகிறோம், ஆண்டவரை விட்டு விடுகிறோம், சாத்தானுடைய கரத்தில் நாம் போய் விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் அநேக வேதனைகளால் தம்மை உருவே குத்தி கொள்கிறோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் இருப்பதற்காக தொடர்ந்து நீங்கள் பிரயாசப்படணும். விக்கிரகாரத்தை விட்டு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விக்கிரகாரத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். வேசித்தனத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் சாத்தான் இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள பிசாசுகளை துரத்தவில்லை. மனிதர்களுக்குள் இருந்த பிசாசித்தான் அவரை துரத்தினார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். உனக்குள்ளும் எனக்கும் இருக்கிற மனிதனுக்குள் இருக்கிற பிசாசைத்தான் ஆண்டவர் துரத்தினார். நான் பரிசுத்தராகியால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய கரத்தில் இருக்கும்படியாக தொடர்ந்து நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தினால பிசாசுகளை துரத்துங்கள். தேவனுடைய கரத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை அற்புதமாய் தேவன் நடத்தும்படியாக. யோசேப்பு தேவனுடைய கரத்திலே இருந்தார். அதனாலே அந்த எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு இருந்த பொழுது அவர்களை அடிமைப்பட வேண்டிய சூழ்நிலை அந்நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை போஷிக்கும்படியாக யோசேப்பை கொண்டு போனார். ஆனால் பலவித சோதனை, போராட்டம், ஜெயிலிலே போடப்பட்டார், குற்றஞ்சாட்டப்பட்டார். ஆனாலும் அவர் பிசாசின் கரத்தில் போகவில்லை. கடைசி வரைக்கும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கனி தரும் திராட்சை செடி என்று சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய கரத்தில் தன்னை காத்து கொண்டனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 7 வருஷ பஞ்ச காலத்தில் அவர்களை போஷிக்க முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சாத்தானவன் தன்னுடைய கரத்தில் உங்களை பறித்து கொள்ள பலவித காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். ஒரு நாள் நீங்கள் அதை விட்டு விலகி விடுகிறார்கள். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் புளித்த மாவை குறித்து, ஏரோதின் புளித்த மாவு குறித்து, பரிசேயுடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. ஆனால் சீசர்கள் நினைக்கிறார்கள், நம்ம அப்பங்கள் கொண்டு வராதனாலே அவர்கள் நம்மை கடித்து கொள்கிறார் என்று நினைத்தார்கள். படகுல போகும்போது
அப்போ ஏசப்பா சொன்னார், 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததை மறந்துட்டீங்களா? 4 அப்பத்தை கொண்டு 4000 பேருக்கு போஷித்ததை மறந்துட்டீங்களா? இன்னும் உணர்வு இல்லையா? உலக தேவைகளையும் உலக பொருளாதாரத்தை சந்திக்க என்னால் ஒன்று முடியாதா? உங்களை ஆசீர்வதிக்க என்னால் முடியாதா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தேவைகளுக்காக நீ கண்ணீர் வடிப்பதும் கதறுவதை குறித்து அவர் வேதனைப்படுகிறார். இதற்காக கவலைப்படாதே. நீ கவலைப்பட வேண்டியது என்னன்னா, பரிசேயருடைய புளித்த மாவுக்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துருபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ சபைக்கு போகக்கூடாதபடி தடை பண்ணுகிற உன்னுடைய மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், உன் பிள்ளைகளாக இருந்தாலும், உன் உறவுகள் யாராக இருந்தாலும், இயேசுவை விட்டு விலக செய்கிற அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சபையில் சில விசுவாசிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி, ஊழியருக்கு விரோதமாக எழும்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலவித அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு, பலவித இச்சைகளுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி சபையில் குழப்பத்தை உண்டாக்குகிற விசுவாசிகளும் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிக்காக நிற்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ள தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில் இது கர்த்தர் உங்களை வைத்திருந்தால் கடைசி வரைக்கும் அந்த சபையை நிலைத்திருங்கள். சபை விட்டு சபை தாவ வேண்டாம். எல்லா இடத்துலையும் இயேசு தான் சொல்லாத. இயேசு நீதி உள்ளவர். அல்லேலூயா, நீதியின் பக்கம்தான் இருப்பார், நேர்மையின் பக்கம்தான் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் நீ தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டத்தை பார்த்து போகக்கூடாது. எந்த சபையில் ரட்சிக்கப்பட்டாயோ, எந்த சபையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, எந்த சபை எந்த பாஸ்ட் உங்களுக்கு தொடர்ந்து பிரயாசப்பட்டு ஜபித்து கொண்டிருக்கிறாரோ அந்த சபையிலே கடைசி வரைக்கும் நிலைத்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை ஆசீர்வதிப்பார், பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக நில்லுங்கள், நீதிக்காக நில்லுங்கள். யாருடைய மனதையும், எந்த ஊழியரும் மனதையும் வேதனைப்படுத்தாதீர்கள். எது நீதி என்பதை. அல்லேலூயா. சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, என் ஜாதிக்காரன் கூப்பிடுறான், என் உறவுக்காரன் கூப்பிடுறாங்கன்னு சபை அங்கங்கே தாவி போகக்கூடாது. ஒரு இடத்துல நிலையாக நிற்கணும். நிலைய இருந்த தூண் மேலே தான் ஃபில்டிங்கை கட்டுவாங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிலையாக நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக யோசேப்பை போல, அல்லேலூயா, எஸ்தர் தேவனுடைய கரத்தில் அலங்காரமாக கிரீடமாக இருந்ததுனால தான் 127 நாடுகளிலும் வாழுகிற அந்த யூதர்களை காப்பாற்ற முடிந்தது. அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவளாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்காக செயல்பட்ட தேவனுடைய கரத்தில் இருந்த எஸ்தர் 127 நாடுகளில் வாழுகிற யூதர்களை காப்பாற்ற அவர்களால் முடிந்தது. நீ தேவனுடைய கரத்தில் இருக்கும், நீதிக்காக நிற்கும் பொழுது, தேவனுடைய கரத்திலே இருக்கும் பொழுது, சாத்தானுக்கு இடம் கொடாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருக்காய் ஜீவிக்கும் பொழுது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ராஜாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுங்க. பொருளாதாரத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனை பிசாசு அவர் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிசாசு கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைகளும் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.